ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை கடையை விட்டே துரத்தி விடுதாங்க. அதாவது 8 லட்ச ரூபா பணம் தந்தால் தான் கடையை ரன் பண்ண முடியும், இல்லைனா அந்த கடையை விட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை அந்த கடையோட ஓனர் இந்த மாதிரிக்கு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வராங்க. அப்போ ராகவும் கார்த்தியும் அவங்க மாறன் கிட்ட சொல்கிறாங்க, நான் வேணா அப்பா கிட்ட பணம் வாங்கித்தார் அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீட்டுக்கு வரவும், அப்போ வீட்டுக்கு வந்ததுமே வீரா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சடைகிறாங்க. என்ன மாறா சொல்கிற, இப்போ உடனடியாக 8 லட்ச ரூபா பணம் வேணுமா, அவ்வளோ ரூபா பணத்துக்கு நம்ம எங்கே போகிறதுக்கு அப்படின்னு வீரா சொல்லவும், அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜயோட அம்மா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்கும்மா இப்போம்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற, நேரங்கட்ட நேரத்தில் நீ ஃபோன் பண்ணுறதை யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறதுக்கு, நானே உனக்கு ஃபோன் பண்ணுவோம்ல அப்படிங்கும்போது, இங்கே பாருடி நான் உன்ட்டு விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணலை, என்ன நீ தான் இப்போ காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நான் உன்னை காப்பாற்றணுமா, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு விஜய் கேட்கவும், ஆமாம் என்ன அதிகாரி என்னை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால உன் வீட்டுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, ஏன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறியா, இங்க பாருமா நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ உயிரோட இருக்கிறத பார்த்துட்டேக்கு அவ்வளவுதான், அப்புறமா நம்ம இத்தனை நாள் போட்ட திட்டம் எல்லாமே நாசமாயிரும், அது மட்டும் இல்லாம என்னையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க, சும்மையா அனுப்பிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே விஜயோட அம்மா சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன், எப்படியாவது நீ தான் என்னை காப்பாற்றணும், 4-5 நாளாவது நான் அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், அம்மா அங்கே வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், ஏமா என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜய் திட்டிட்டு இருக்கும்போது, இங்கே பாருடியும் வீட்டு பக்கத்தில் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும், உடனே விஜயும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்ததுமே விஜய் அவங்க அம்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டுதாங்க. எதுக்குமா நீ இப்போ இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, எங்கள் பாருடி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால அந்த அதிகாரிகள்லாம் என்னை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ அவங்க கிட்ட தப்பிக்கணும்னா 4-5 நாள் வேற ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும், ஒன்றை விட்டால் எனக்கு இந்த ஊரில் யாரை தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஒன்றை விட்டால் எனக்கு யார் தான் இருக்கிறாங்க, அதனால நீ தாண்டி என்னை காப்பாற்றணும் அப்படிங்கவோ, இது கிட்டதுமே விஜய் எரிச்சல் அடைகிறாங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, இப்போ நான் என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி விஜய்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க போனா அந்த விஜய், இங்க தானே இருந்துட்டு இருந்தா, இப்போ தானே நான் அவள்கிட்ட கிச்சன்ல ஒரு வேலையை கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா விஜயோட அம்மா சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை, நீ தான் என்னை எப்படியாவது உனக்கு வீட்டில் எனக்கு ஒரு இடம் தரணும் அப்படிங்கவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே நீ மறைஞ்சிக்கோ, ஆனால் நீ வெளியிலே தலையை கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரி தாண்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த ஸ்டோர் ரூமில் அதாவது அவங்க அம்மாவை கொண்டு இருக்க வைக்கிறதுக்காக சாவி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவி எடுத்துகிட்டு வர்றதுக்காக வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பாரு இந்த இடத்துல மறைஞ்சிருந்துக்கோ, நீ யாருக்கிட்டையும் உன் முகத்தை காட்டிடாது அப்படிங்கும்போது, சரி தாண்டி நீ போ, சீக்கிரமா போய் சாவி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும், எங்க பார்த்தோம்னா விஜய் வீட்டுக்குள்ள வராங்க, சாவி தெரியாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க வள்ளி வந்துருந்தாங்க. என்ன விஜய் நீ எங்க போயிட்ட, உன்னை இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருந்த அப்படிங்கும்போது, நான் எங்கே போகிற வள்ளி சித்தி, நான் அந்த வீட்டை விட்டு எங்கே போகிறதுக்கு, இங்கே தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன், என் சொந்த கதை சோக கதையை நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாண்டி எனக்கு வேலை இல்லைன்னா வேறு சொல்லிகிட்டு இருக்கிற, உன்னை பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முணங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அங்கே வள்ளி அங்கேருந்து போகவும், அப்போ விஜய் அந்த ஸ்டோர் ரூமோட சாவியை எடுத்துகிட்டு நேராக யாருக்கும் தெரியாமல் வராங்க, மறைஞ்சு. அப்போ கண்மணி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னத்தை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்க்க ராகவ் கண்மணி கூப்பிட போது கண்மணி அங்கேருந்து போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் ஸ்டோர் ரூமை திறந்து அவங்க அம்மாவை அந்த ரூமில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாரு நீ யாருக்கும் தெரியாமல் இங்கே தான் இருக்கணும், எதுவும் சத்தங்கித்தம் கொடுத்துடாத, உனக்கு என்னென்ன வேணுமோ சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஆமாண்டி ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வா அப்படிங்கும்போது, சரி இங்கே இரு நான் உடனே எடுத்துகிட்டு வர முடியாது, யாருக்கும் தெரியாமல் தான் நான் எடுத்துகிட்டு வரணும் சாப்பாடு அப்படிங்கவும், உடனே விஜயோட அம்மாவை சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே கிச்சனில் அவங்க ஒரு தட்டில் சாப்பாடெல்லாம் போடவும், அப்போ பிருந்தா பார்க்குறாங்க, என்னது இவ இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டா, இப்போ திரும்பவும் சாப்பாடு எடுத்து போட்டுட்டு இருக்கிறா, இவளுக்கு என்ன அப்படியே ஒரு அபார பசி, இவ திம்பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தா போகவும், அடுத்து பார்த்தோம்னா விஜய் அவங்க சாப்பிட்றதுக்காக போகிற மாதிரிக்கு அவங்க செய்ய கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படியே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நேராக ஸ்டோர் ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த சாப்பாடை அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாருமா இதை சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் அங்கே இருக்கணும், நீங்கள் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படிங்கும்போது, சரி தாண்டி அப்படிங்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே போகவும் அடுத்து பார்த்தோம்னா திடீர்னு விக்கல் எடுக்கிற சவுண்டு கேட்குது. உடனே அங்கேருந்து எங்கள் வள்ளி வந்து வராங்க. என்னது விக்கல் எடுக்கிற சவுண்டு கேட்குது, ஆனால் ஆளை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விஜி வந்து அம்மாவால் என்ன பிரச்சனை பாரு, அவளுக்கு தான் விக்கல் எடுத்துட்டு இருக்கு, சாப்பாடு கொடுத்தனா தண்ணியை கொடுக்க மறந்துட்டேனே, இப்போ தண்ணியை கொடுக்க போனாக்கி இந்த வள்ளி வர இந்த நின்றுட்டு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வள்ளி வந்து பார்க்குறாங்க. யார் விக்கல் எடுத்துட்டு இருக்கிறா இவ்வளோ நேரமானு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து தனக்கு விக்கல் எடுக்கிற மாதிரிக்கு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜய் உனக்கு தான் விக்கல் எடுக்குதா, தண்ணியை குடிக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது ஆமா சித்தி தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு நீ எங்கே போக போகிற அப்படிங்கும்போது நான் வெளியே நின்றுட்டு தண்ணியை குடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. போ என்னென்னமோ நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டிக்கிட்டே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தண்ணி எடுத்துக்கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. ஏமா உயிரை வாங்குற, இப்போ கொஞ்சம் விட்டாக்கி நம்ம கையங்களமா நம்ம சிக்கியிருப்போம், அதுவும் இந்த வள்ளி இருக்கால அவகிட்ட மட்டும் நம்ம கைங்களோ மாட்டிட்டோம், அவ்வளோதான் கதல் கந்தல் ஆகிரும் அப்படின்னு சொல்லவும் சரி தாண்டி என்னை மன்னிச்சிருடி, திடீர்னு விக்கல வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, சாப்பாடு கொடுத்த நீ தண்ணியை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி திட்டவும் இந்த ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி விஜய் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே வந்து வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ வீரா வந்து பார்க்குறாங்க. மாறா விஜய் வந்து அந்த ரூமுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறா, நானும் 2 தடவை பார்த்துட்டேன். அப்படி ஸ்டோர் ரூமில் என்ன இருக்கும் அப்படிங்கவும் ஸ்டோர் ரூமில் ஏதாவது பழசை கடைசி ஏதாவது வச்சுட்டு வந்திருப்பாளா இருக்கும், இதுக்கெல்லாமா நீ சந்தேகப்படுவ அப்படின்னு மாறன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரன் கிட்ட வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாறனோட கடை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்போ என்னென்னா பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம ரூபா கொடுத்தா கூட அவன் வாங்க மாட்டான், வீராவும் வாங்க மாட்டாங்க, என்னென்னா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரனும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது மாறனுக்கு 8 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும், ஆனால் வந்து மாறனுக்கும் வீராவுக்கும் தெரியாமல் அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ராமச்சந்திரன் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வள்ளி வந்து மாறனுக்கிட்டையும் வீராக்கிட்டையும் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், 8 லட்ச ரூபா பணத்தை நான் தாரேன், நீ இதை கொடுத்து உன் கடையை வந்து உங்கள் பேரில் எழுதி வாங்கிக்கிடுங்க, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் வந்து ராகவும் கார்த்தியும் சொன்னாங்க அப்படிங்கவும் அப்போ வீராவும் மாறன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் கேட்டதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதை நாங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிடுதோம் அப்படின்னு சொல்லவும் என்ன வீரா இப்படி பிடிவாதமாக இருந்தால் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு நீங்கள் இந்த கடையை மட்டும் வான்ட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதெல்லாம் போக விட மாட்டோம் அப்படின்னு மாறணும் வீராவும் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து வீரா வந்து தன்னோட ட்ரெஸ்லாம் காய வச்சுருப்பாங்க போலுக்கு, அது எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ அவங்களுடைய சாரி ஒன்று காணாமல் இருக்குது. என்னது நான் ஒரு சாரி இங்கே காய போட்டிருந்தேன் அதை காணலை அப்படின்னு சொல்லிட்டு வீரா குழப்பத்தோட எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு வராங்க. அப்போ மாறன் ஒருவேளை எடுத்திருப்பானோ, மாறன்றதுக்காக அந்த ஒரு சாரியை மட்டும் எடுக்க போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம எதுக்கும் கேட்கலாம் அப்படின்னு மாறன்ட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, எதுக்கு நான் உன்னுடைய சாரியை போய் எடுக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்று கிடையாது, நான் ஒன்றும் எடுக்கல அப்படிங்கவும் அப்போ விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து அவங்க ஸ்டோர் ரூமுக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரும்போது அவங்க அம்மா வந்து வேற ஒரு புடவையை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா இந்த புடவை யாதுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த கொடியில் வந்து காய போட்டிருந்தாங்க, யாருக்குள்ளதுன்னு தெரியல, என்னுடைய புடவையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருச்சுது, அதனால தான் நான் வேற ட்ரெஸ் இல்லையா நீ வருவேன்னு பார்த்தேன், நீயும் காணலை, அதனால தான் இந்த புடவை எடுத்து கட்டிட்டு அப்படிங்கும்போது ஐயோ ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து வீரா வந்து தன்னுடைய புடவை கல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.